ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சுவையான ஜிலேபி மீன் குழம்பு எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வீடுகளில் இருக்கிற பிளாக் கலர் கடுகு 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்புறம் ப்ரௌன் கலர் கடுகு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போது 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போது தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போது மசாலா ரெடி. இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஜிலேபி மீன் மேலே மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், 3/4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா பீஸ் மேலேயும் மசாலா இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா ஃபிஷ் மேலேயும் தடவிக்கலாம். தடவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஒரு பீசஸாக எடுத்து பொரித்து எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பேட்சில் 2 பீசஸ் போடுறேன். ஸோ இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3/4 பதத்துக்கு மட்டும் ஃப்ரை பண்ணால் போதும். நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இப்போது 3/4 பதத்துக்கு வெந்துடுச்சு. ஸோ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ செகண்ட் பேட்ச் போட்டுக்கலாம். ஸோ இதே போல் இருக்கிற ஃபிஷ்ஷஸ்லாம் நீங்கள் எடுத்து போட்டு பொரித்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு கிரேவி மேக் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம கிரேவி செய்யலாம். அதே கடாயில் 1 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய், 2 கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டு வதக்கிக்கலாம். அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, நம்ம ப்யூர் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி விழுதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வரணும், பச்சை வாசனை போகணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் திரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் திரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், எவ்வளோ தேவையோ அவ்வளோ. ஸோ எனக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். ஸோ எனக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ பாருங்கள், சைடில் எண்ணெய் திரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம பொரித்து வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கலாம். மீன் உடையாது, ஏன்னா நம்ம எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ நம்ம பயப்படாமல் கிளறிக்கலாம். மீன் உடையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா இன்னொரு டைம் ஒரு கொதிக்கட்டும். அப்புறம் நம்மளுக்கு ஃபிஷ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற கறிவேப்பிலையை தூவிக்கலாம், கொத்தமல்லியும் தூவிக்கலாம். தூவியாச்சு. இப்போ நம்மளுக்கு சுவையான ஜிலேபி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசைக்கு, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே. இப்போ நம்ம ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.